நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அடியாளை இந்த வேளையிலே நீர் மறைத்து உம்முடைய வார்த்தை என்ன மன்னாவினால் நிரப்பி நீர் மக்களோடு கூட பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நமது தூக்கத்தால் நாம் பெற்றுக்கொள்பவைகளும் இழந்தவைகளும் எவைகள் என்பதை பற்றி வேதாகமத்தின் அடிப்படையில் தியானிப்போம். மனிதனுக்கு தூக்கம் மிகவும் அவசியம்தான். ஆனால் சிலருக்கு அந்த தூக்கத்தினால் நன்மை இருக்கும், சிலருக்கு அந்த தூக்கத்தினால் தீமை இருக்கும். இப்போ என்ன தீமை இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில காரியங்களை இழந்து போவோம். அப்படி இழந்தவைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது பலன். யாருடைய பலன் இழக்கப்பட்டது? சிம்சோனுடைய பலன் இழக்கப்பட்டது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு தப்புவிப்பதற்காக சிம்சோன் என்பவனை கர்த்தர் ஜெனிப்பித்தார். அந்த சிம்சோன் மனோவா தம்பதியருக்கு ஆண்டவர் வெகு நாட்கள் கழித்து அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளையின் பேர் தான் சிம்சோன். அவனை தேவனுக்கென்று நஸ்ரேயனாக ஆண்டவர் வளர்த்தார். அவன் நஸ்ரேயத்தோடு நல்ல முறையில் வாழ்ந்தான். அப்படி அவன் இருக்கும்போது இஸ்ரவேலரை நீங்களாக்கி ரட்சிப்பதற்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தினான். இதுதான் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கர்த்தர் கடைசியில் சொல்கிறாரு, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்னு சொல்லி அவன் நிறைய பலன் கொடுத்தாரு. அந்த பலன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னு அதை பார்த்து அந்த பெலிஸ்த மக்கள் ரொம்ப பயப்படுற அளவுக்கு அசூரத்தன்மையாக இருந்தது. அப்படியே அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிற அந்த மதில் சுவர்களுக்கு ஒரு பெரிய கதவு இருக்கும். அந்த கதவெல்லாம் அடக்கி தள்ளுறதே பெரிய கஷ்டம். அவன் அதை நிலைக்கால்களோடு தூக்கிட்டு மலையேறினானான். அது எவ்வளோ பெரிய பலனாக இருந்தால் அந்த மாதிரி வெயிட்டு தூக்கிட்டு போக முடியும். அப்படி அவனுக்கு ரொம்ப அசூரத்தன்மையான ஒரு பலன் இருந்தது. கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு அந்த அளவுக்கு பலன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கர்த்தர் எதுக்காக கொடுத்தாருன்னா, அது பெலிஸ்தேரை அழிப்பதற்காகத்தான் கொடுத்தார். ஆனால் அவன் என்ன செய்தான் பாருங்க, அந்த பெலிஸ்திய பெண்கள் தான் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெலிஸ்திய பெண்களோடு அவன் உறவு கொண்டான். அப்படி உறவு கொள்ளும் பொழுது அந்த உறவு கொண்ட பெண் தான் தெலிலாள். அந்த தெலிலாள் இடத்துல போய் இந்த பெலிஸ்திய அதிகாரிகள்லாம் போய், நீ எப்படியாகிலும் அவனுடைய பலன் எப்படி அவனுக்கு இருக்கிறது, என்ன செய்தால் அந்த பலன் அவனை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க சொல்கிறாங்க. அவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டபடியால் அவனை நஸ்ரேயன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, அப்படி சில நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். அது நியாயாதிபதிகள் 13:14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடவன். ஆண்டவர் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அவருடைய கற்பனைகள், அதை அவன் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் நஸ்ரேயன் என்பதற்கு அர்த்தம். அந்த நஸ்ரேயத்துவத்தை அவன் இழந்து போகணும். அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பெலிஸ்தர் அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள். அந்த பெண்ணின் பெயர் தெலிலாள். 16ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 4வது வசனம்,
அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான். அந்த பெண்ணிடத்துல ரொம்ப சிநேகமாக இருந்தோடனே அவளை வச்சு இவனுடைய பலனை அறியணும்னு சொல்லி அந்த பெலிஸ்தர் ஒரு திட்டம் போட்டு, நீ அதை அறிந்து அவனிடத்திலிருந்து கேட்டு எங்களிடத்தில் சொன்னால் உனக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வோம், பணம் கொடுப்போம். அப்படி நீ கொடுக்காமல் போயிட்டீன்னா உன்னை என்ன செய்வோன்னா உன்னுடைய தகப்பன் குடும்பமே இல்லாமல் மாற்றி விடுவோம் என்று சொல்லி அவளை மிரட்டுறாங்க. உடனே அவள் பணத்துக்கு ஆசைப்பட்டு 1000, ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு. 16:5 கடைசி லைனில் பாருங்க, அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம். அது பெரிய அமௌண்ட்டு, அந்த அளவு உனக்கு கொடுப்போம், நீ கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ஒவ்வொரு தடவையாக 3 தடவை ஏமாத்திடுவான். இதை வச்சு கிட்டினா நான் என்னிடத்துல அந்த பலன் பெயரும் அப்படின்னு சொல்லி 3 தடவை சொல்லி 3 தடவை ஏமாந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவள் ரொம்ப அழுவா, உனக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப விசனம் அடைகிற அளவுக்கு அவள் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துவான். அழுது 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 அவன் முன்னால் உட்காந்து எப்பவும், அதாவது 16வது வசனம் பாருங்க, 16 அதிகாரம் 16வது வசனம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். தன் உண்மையை சொல்லிட்டான். அவள் ரொம்ப அலட்டிக்கிட்டே இருந்தோடனே தாங்க முடியாமல் சரின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அவள் என்ன செய்கிறா பாருங்க, அவனை அப்படியே நைஸ் பண்ணி சாப்பாடை கொடுத்து அவனை என்ன செய்கிறா, தூங்க வைக்கிறான். 19வது வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரில் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிச்சு. அதனால் அவன் பலம் என்ன செஞ்சுட்டு நீங்கி போயிடுச்சு. அவன் தன்னுடைய பலத்தை இழந்தான். அவனுக்கே அறியாமல் அப்படி நித்திரை செய்கிறானான். அப்படி நித்திரை செய்து அவனுடைய 7 சடையையும் அவனுங்க என்ன செய்துட்டானுங்க, வெட்டி போட்டான். பெலிஸ்தரில் ஒருத்தன் நீட்டாக அழகாக வெட்டிட்டான், மொட்டை அடிச்சிட்டான். அவனை அடித்த உடனே கொஞ்ச நேரத்தில் இந்த பெலிஸ்தர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்னால் போல என்ன செய்கிறான், தன்னுடைய பலம் தன்னை விட்டு போனதே அவனுக்கு தெரியல. இப்படி தான் சாத்தான் நம்மளை ஏமாற்றுவான். அவன் விரிக்கும் வலையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. இவனுக்கு முதல்ல இச்சித்தான். பெண்கள் விஷயத்தில் இவனுக்கு கண்ணு அப்படி நோட்டை விட்டுச்சு. பெலிஸ்தரை அழிக்கிறதுக்காக வந்தவன் பெலிஸ்திய பெண்கள் மீது அவனுடைய விருப்பம் இருந்துச்சு, சிநேகம் இருந்துச்சு. அதனால் அந்த பெண்களை திருப்திப்படுத்துவதற்காக, இந்த தெலிலாள் என்னும் பெண்ணை திருப்திப்படுத்துவதற்காக தன்னுடைய பலன் எதில் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டான். உடனே அவள் அதுக்கு ஏற்ற வழியை கண்டுபிடிச்சி அதை முடியை க்ளீனாக வெட்டிட்டான். வெட்டின உடனே அவனுடைய பலன் அவனை விட்டு போயிடுச்சு. அதை உணராதவனாக அவன் என்ன செய்கிறான், எப்போதும் போல் என்ன செய்து தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். உடனே பெலிஸ்தர் அவனை பிடித்து முதல்ல அவன் கண்ணை பிடுங்குறாங்க. 2வது அவன் கை கால் எல்லாத்துலேயும் விலங்கிட்டு அவனை இழுத்து கொண்டு போகிறாங்க. இப்படி நம்ம பெலிஸ்திய வம்சத்தையே அழிச்சு போட ஒருத்தன் வந்திருக்கான், அவனை நம்ம என்ன செய்யணும், அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கண்ணை பிடுங்கி அவனை கொண்டு போய் மாவாட்டுறதுக்கு வச்சுருவாங்களாம். அவனுக்கு தலைமுடியை நல்லா சிரைச்சி விட்டு அவனை மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவனுக்கு அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு.
அவன் செய்தது என்ன? தெளிலாள் மடியிலே படுத்து தூங்குறது. தூக்கத்தினால் அவன் தேவ பலனையே என்ன செய்து விட்டான்? இழந்து விட்டான். அவன்கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டு போயிருந்தான்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அவன் நிம்மதியாக அவன் மடியில் படுத்து தூங்குனதுனால அயர்ந்த நித்திரை பண்ணிட்டான். இப்படி பண்ணினதுனால அவன் தேவ பலனை என்ன செய்து விட்டான்? இழந்து விட்டான். இப்போ தூக்கம் என்ன நம்ம கேடுகளெல்லாம் விளைவிக்கும்னு சொல்லி ஞானி சாலமோன் ஞானி கூட சொல்லியிருக்காரு. நீதிமொழிகளில் 23ஆம் அதிகாரம் 21 பார்த்தீங்கன்னா, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். நல்ல ட்ரெஸ்ஸே அவனுக்கு கிடைக்காது. தூங்கிட்டே கிடந்தானா அவனுக்கு என்ன வேலை கிடைக்கும்? என்ன இதுக்கு இருக்கும்? அதனால அவன் என்னதான் ஆயிடுவான்? கந்தையை தான் உடுத்திக்கிட்டு இருக்கணும். கிடையாது, தான் துணியை துவைச்சி போட்டு குளிச்சு அப்படி ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுவான் தூங்கிக்கிட்டே இருந்தான். அதான் தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும் என்று ஞானி சொல்லியிருக்கார். அதனால் சுறுசுறுப்போடு இருக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருந்தா அந்த கிருபையை அவருக்கு என்று நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வாய்ப்பு என்ன கிடைக்குதுன்னா, அவங்க இழந்த வாய்ப்பு, ஆண்டவர் நமக்கு நிறைய தருணங்களை கொடுக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அது யார்கிட்ட சொன்னார்? தம்முடைய சீஷர்களிடத்துல சொன்னார். ஏன் சொன்னார்னா, விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணினா யாரை மேற்கொள்ளலாம்? சாத்தானை மேற்கொள்ளலாம் இல்லையா? அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் சோதனைக்கு உட்பட 40வது வருஷம் 22:40, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நமக்கு சோதனை சாத்தா ரெடியாக வச்சிருப்பான். அந்த சோதனையிலிருந்து நம்ம மீட்கப்படணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சிலுவையில் மரணம் அடைகிறதுக்கு முன்னால் அவர் இப்படிலாம் நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே பேதுரு என்ன சொல்கிறான்? யார் உம்மை விட்டு போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? உம்மை விட்டு போகவே மாட்டேன் என்று ரொம்ப இதாக தீர்க்கமாக சொல்கிறான். லூக்கா 22:33 ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறான். நீ என்ன நிலையில் இருந்தாலும் உம்மை கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? இன்னைக்கே என்ன செய்ய போற? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை, என்னை பற்றி அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். காவலினாலும் சரி சாவலனாலும் சரி நான் உண்மை கூட தான் இருப்பேன், உண்மை பின்பற்றி தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமாக அவன் தன்னுடைய சுய புத்தியில் சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட. இயேசுவானவருக்கு தான் பின்னால் நடக்குவது தெரியுமே. அவர் உடனே என்ன சொல்கிறார்? இன்றைக்கே பேதுருவே, இன்றைக்கு, நாளைக்கு இல்லை, இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன்னே 3 தரம் என்னை அறிந்திருக்கிறதை நீ மறுதலிப்பாய். நான் யாருன்னே உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான் அப்படின்றத ஆண்டவர் சொல்லிட்டார். இவன் என்ன செய்யல? அதை நம்பலை. பிறகு இயேசுவானவர் கூடயே போகிறான். போய் அவர் ஒலிவ மலைக்கு பக்கத்தில் இருக்கிற கெத்செமனே தோட்டத்தில் தான் அவர் வழக்கமாய் அந்த இடத்துல தான் ஜெபம் பண்ணுவார். அந்த வழக்கமான இடத்திற்கு ஜெபம் பண்ண போகும்போது பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் அவர்கள் உட்கார்ந்துருங்க சொல்லி, கல்லெறி தூரம், கொஞ்சம் கல்லை எரிஞ்சு எவ்வளோ தூரம் போகும் அவ்வளோ தூரத்துக்கு பக்கத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? முழங்கால் படிட்டு அவர் ஜெபிக்கிறார். இதாவை நோக்கி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அவர் அதுக்காக ஜெபிக்கிறவங்களெல்லாம் மன்னியும் சொல்லி ஆண்டவர் இடத்துல மன்றாடுறார். அவருடைய வேர்வை துளிகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாக கீழே விழுந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் சரீரத்தில் வருத்தப்பட்டு அவர் ஜெபிக்கிறார். ஜெபித்துட்டு தனக்காகவும் ஜெபிக்க சொல்றாரு. ஆனா இந்த மக்கள் என்ன செய்தாங்க? ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க.
உடனே ஆண்டவர் வந்து பார்க்குறார். விழித்திருந்து ஜெபம் பண்ண சொன்னவே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க வர்றார். 45ஆம் வசனம், தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 2வது தடவையும் சொல்றாரு. ஆனால் அவங்க கேட்காம என்ன செஞ்சாங்க? திரும்பவும் தூங்குனாங்க. அதுக்கப்புறம் என்னை பிடிச்சிட்டு போக ஆட்கள் வந்துட்டு எழும்புங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படி சொன்ன உடனே அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய பேர் கம்பு தடியோடு வராங்க. ஒன்று ஆண்டவர் என்ன பிடிக்கிறதுக்கு ஏன் இப்படி வாரீங்க? யூதாஸ் காரியத்தை என்ன செய்கிறான்? ஆண்டவரை முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். நான் யாரை முத்தம் பண்ணுறனோ அவர் தான் இயேசுவானவர். அவர் என்னை முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அவனை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு, ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? அப்படிலாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படின்னாலும் அவன் என்ன செய்கிறான்? ஒருத்தனுடைய காதை வெட்டிடுவான். ஆண்டவர் அதை சுகப்படுத்திடுவார். அப்புறம் ஆண்டவரை இயேசுவே என்ன செய்கிறாங்க? பிரதான ஆசாரியர் இடத்துல அவர் கூட்டிட்டு போகிறாங்க. அதுக்கு அவரை பிடிச்சி, அப்போ அவர் சொல்றார், கள்ளனை பிடித்து புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்துல உங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணினேனே, அப்போ பிடிக்கலையே ஏன்னு சொல்லி கேட்கிறார். அவர்கள் அவரை பிடித்து பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் என்ன செய்யறான்? இருக்கேன் நான்ல தூரத்துல பின்னாலேயே வாரான் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு. பொதுவாக சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ரோட்டில் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் கூடுவாங்க. எதுக்குன்னு தெரியாது, சும்மா கூடுவாங்க. அதை மாதிரி இயேசுவை பிடிச்சிட்டு போகிறாங்க. நிறைய கூட்டம் தான் வருது. எதுக்கு வராங்கன்னு தெரியாது. ஆனால் அவருடைய சீஷர்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. இந்த பேதுரு என்ன செய்கிறான்? சாவிலும் காவிலும் மோடு இருப்பேன்னு சொல்கிறான்ல, அதனால் மெதுவாக பின்னால் வாரான். வந்து குளிர் காய்ந்து கொண்டு இந்த இவங்கெல்லாம் இருந்தாங்க, போர் வீரர்கள்லாம். அந்த இடத்துல வந்து அவனும் உட்கார்ந்துக்கிட்டு என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அப்போ ஒரு வேலைக்காரி வந்து இவன் வந்து இயேசுவோடு இருந்தவன் சொல்கிறான். அப்புறம் இன்னொரு தடவையும் ஒரு பெண் தான் வந்து சொல்கிறா, இவனும் கலிலேயன் தான் சொல்லி. இன்னொரு ஒருத்தன் வந்து சொல்கிறான், இவருடைய பேச்சு வந்து அப்படியே கலிலேயர் மாதிரி தான் பேசுகிறான், இவன் வந்து இங்கே உள்ளவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப திட்டமாக சொன்னோடனே 3 பேர்கிட்ட என்ன சொல்கிறான்? நான் அவரை அறியேன், யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நல்லா 3 தடவை மறுதளிப்பான். 3ஆவது தடவை மறுதளிக்கும் போது சேவல் கூவிரும். அந்த நேரத்தில் இயேசுவை பிரதான ஆசாரியன்ட்டு இருந்து கூட்டிட்டு அண்ணா காய்பா கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது சேவல் கூவுது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே, ஐயோ நாம் அவரை என்ன செய்து விட்டோம்? மறுதளித்து விட்டோமே. அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னால நீ என்ன செய்வாய்? என்னை மறுதளிப்பாயின்னு சொன்னார. நம்ம அந்த மறுதளிப்பு பாவத்துக்கு உட்பட்டு விட்டோமேன்னு சொல்லி மனங்கசந்து அழுவான். ஆனா கர்த்தர் அதுக்கு முன்னாலே என்ன சொல்றாரு? சோதனைக்கு உட்பட, இப்படி ஒரு சோதனை உனக்கு வரும்பா, சோதனைக்கு உட்படாதிருக்கும்படி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நமக்கு சோதனை வரப்போகுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கர்த்தர் இடத்துல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அதில் எந்த சோதனையும் வராமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பெரிய அதிகாரிகளாக இருக்கிறவர்களும் நல்லா ஜெபித்துட்டு வேலைக்கு போகணும். அங்கே போய் லஞ்சம் வாங்குகிற சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு. இப்போ அது வாங்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபித்தோன்னா அப்படி யாரும் கொடுக்கக்கூடாத சூழ்நிலையை ஆண்டவர் உண்டாக்குவார். அதனால் நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணி கர்த்தருக்கென்று விழித்திருக்கும் பொழுது இந்த மாதிரி சோதனைகள் வரும்னு முதலே ஆண்டவர் சொல்லிட்டாரே. அப்போ அந்த சோதனையை மேற்கொள்ள, அந்த சாத்தானை மேற்கொள்ளணும்னா கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருக்கணும். அவன் ஜெபம் பண்ணலை, அதனால் தூங்கினதுனால கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்பை என்ன செய்து விட்டான்? இழந்து விட்டான்.
அதனால என்ன செய்தான், ஐயோ நம்ம அப்படி மறுதளிச்சிட்டோமே, 2 தடவை கூவும். அப்போ நீ கண்டிப்பாக என்ன செய்வ. பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தன்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்லியிருக்கான். எல்லாவற்றிற்கும் முடிவு சமமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அதனால் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால் கர்த்தர் சோதனை வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சோதனைக்கு உட்படாதபடி ஆண்டவரே அதை சொல்லியிருக்கார் இல்லையா, நமக்கு சொல்லி கொடுத்த கர்த்தர் சொல்லி கொடுத்த ஜபத்தில் பாருங்கள், சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு சோதனைக்கு உட்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அப்போ இழந்த காரியங்கள் 3. ஒன்று என்னது, பலன். சிம்சோன் தன் பலனை இழந்துட்டார், தூங்கி தெளிலால் மடியில் படுத்து. அடுத்தது பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார். அடுத்தது நிம்மதியான பயணம், அதை இழந்தது யாரு, யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்கிறார். அந்த யோனா என்ன செய்யலை, அங்கே போக பிடிக்காமல் அவன் தர்சீஸ், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவன் தர்சீஸுக்கு கப்பல் ஏறிட்டான். கப்பல் ஏறினது மட்டும் காணாமல் அங்கே போய் கீழ்த்தட்டில் நிம்மதியாக படுத்து தூங்குறான். கப்பல் பிரயாணப்பட்டு போகும்போது கடல் பயங்கரமாக கொந்தளிச்சு இவ்வளோ தண்ணியும் கப்பலுக்குள்ளே வர்ற மாதிரி பயங்கரமாக பெரும் காற்றும் மழையும், அந்த கப்பல் பயங்கரமாக மூழ்கத்தக்கதாக பயங்கரமாக குமுறிக்கிட்டு இருக்கு. அப்போ மக்களெல்லாம் ரொம்ப பயந்து அவங்க சாமியை கும்பிடுறாங்க. அப்போ இவன் எங்கே இருக்கான்னு பார்த்தா, இவன் எங்கே போய் படுத்திருக்கானா, கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். எங்கே இருக்கு, யோனா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அடியில். எல்லாரும் பயந்து போய் தங்களுடைய சரக்குகளையெல்லாம் சமுத்திரத்தில் எறிகிறாங்க. அப்படின்னாலும் கப்பல் ஒரு நிலைக்கு வரலை. இவன் மட்டும் அயர்ந்த நித்திரை செய்கிறாராம். உடனே மாலுமி வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார்னு சொல்கிறாங்க. பிறகு என்ன செய்கிறாங்க, சீட்டு போட்டு பார்க்காங்க, அவன் பேருக்கே விழுந்துச்சு, யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்துச்சு. அப்போ உடனே நீ யார், எங்கிருந்து வருகிற, உன் தொழில் என்ன, பல கேள்விகள் அவன்கிட்ட கேட்காங்க. கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் எபிரேயன், 9வது வசனம், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அவன் அறிவித்தான். உடனே அவங்க பயந்துட்டாங்க. ஐயோ நீ என்ன கடவுளுக்கு இப்படி எதிர்த்து நிற்கிற அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி அவனை சத்தம் போடுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், என்ன செய்யணும் நாங்கள் அப்படின்னு கேட்கும்போது, என்ன தூக்கி கடலில் போட்டுருங்க. அப்போ கடல் என்ன செய்கிறோம், அமைதியாயிரும்னு சொல்லுவோம். சீட்டும் அவன் பேருக்கு தான் விழுந்திருக்கேன். உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க, முதல்ல வேகமாக தண்டு வலித்து பார்க்காங்க, ஆனாலும் முடியலை அவங்களால. உடனே என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கி கடலில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளை இடுறார். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இவன் போய் வாயை பிளந்துச்சு, இவன் வாய்க்குள்ளோடி வயிற்றுக்கு போயிட்டான். அங்கே வயிற்றுக்குள்ளே போனால் என்ன இருக்கும், தண்ணி இருக்கும், கடல்ல இருந்து வர்ற பாசி உள்ளே இருக்கும், மூச்சு தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனை தான் அவன் சுவாசிக்கணும் இல்லையா. அவன் சுற்றி அப்படியே அவனுடைய நிலையை பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு பாருங்க. யோனா 2:3-5, சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. 5வது வசனம், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. அந்த மீன் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அவன் வயிற்றுக்குள்ள இருந்து போயிட்டே இருப்பான். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன்,
பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் அப்படின்னு சொல்கிறான். மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து 3 நாள் இருக்கான். வேற ஒன்றும் கிடைக்காது, சாப்பிடலாம் முடியாது. இந்த கடல் தண்ணியை குடிக்க முடியுமா? குடிக்கவும் முடியாது. 3 நாள் அங்கே இருக்கான். 3ஆவது நாள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எங்கே போகணும்? நினிவேக்கு. அந்த மீனுக்கு கட்டளையிடுறார், நினிவேயின் கடற்கரையில் உனக்கு வெளியே தள்ளிடுச்சு. அது மீன் போய் என்ன செஞ்சிருது? நினிவேயின் கரையில் இவன் தள்ளிட்டு, இவன் நினிவேயின் வந்து அங்கே இருந்து 3 நாட்கள் பிரயாணப்பட்டு நினிவேக்கு வரான். வந்து சொல்கிறான், கர்த்தர் சொன்னதை அப்போ சொல்கிறான். நினிவே என்ன செய்யப்படுது? 40 நாளில் அழிந்து போயிடும். நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினான். உடனே எல்லா மக்களும் ஐயோ நம்ம அழிஞ்சு போயிடுவோமா அப்படின்னு சொல்லி எல்லாரும், ராஜாக்கள்ல இருந்து மிருக ஜீவன்கள்லேருந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? உபவாசித்தாங்க. கர்த்தரிடத்துல மன்றாடினாங்க. தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாங்க. அப்படியே இந்த நினிவே பட்டணத்தார் அப்படியே ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. தாங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறார்? இவர்களை அழிப்பதை குறித்து மனஸ்தாபப்பட்டார். அவங்கள அழிக்காம விட்டுறார். இப்போ இவன் எங்கே போயிருக்கலாம்? நினிவேக்கே டைரெக்டாக டிக்கெட் வாங்கி நல்லா சேஃபாக தூங்கி நல்லா வந்திருக்கலாம். அந்த தர்சீசுக்கு போகிற மக்கள் இவனை தூக்கி கடலில் போட்ட உடனே கடல் மும்முரத்தை குறைத்தது அப்படின்னே போட்டிருக்கு பாருங்க. யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. 15வது வசனம். யோனா 1:15 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்த உடனே அந்த கப்பலில் போகிறவங்க எல்லாரும் தர்சீசுக்கு சுகமாக போய் சேர்ந்தாங்க. அப்போ எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் நிம்மதியாக போய் சேர்ந்தாங்க. ஆனால் இவன் மட்டும் எப்படி இருக்கான்? கஷ்டப்படுறான். மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து கஷ்டப்பட்டு 3ஆவது நாள் நினிவேல வந்து தள்ளப்படுறான். அப்போ அவன் கொடுக்கப்பட்ட சான்ஸு நல்லா நினிவேக்கு நல்ல நிம்மதியாக தூங்கி போய் இறங்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவன் தர்சீசுக்கு போனனால அந்த மக்களும் கஷ்டப்பட்டாங்க. இவனை தூக்கி கடலில் போட்ட பிறகு தான் அந்த மக்கள் நிம்மதியாக போனாங்க. இவன் நிம்மதியை இழந்துட்டான். அதனால் கர்த்தர் கொடுத்த அந்த தருணங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. இப்போ 3 விதமான இழப்புகளை நம்ம பார்த்தோம். இழந்த பலன். 2வது, அவன் என்ன செஞ்சான்? சோதனையிலிருந்து ஜெயிக்க முடியாமல் போயிட்டான் தூங்கினதுனால. 3வது, இது வந்து இழந்த வாய்ப்பு. கர்த்தர் வந்து அந்த பயணத்தில் நல்ல நித்திரை பண்ணி நல்லா போகலாம், அதை இழந்துட்டான். அப்படி நமக்கு கர்த்தர் சில கிருபைகளையும் பலனையும் கொடுக்கும்போது நம்ம அதை இழந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து கர்த்தர் காட்டும் வழியில் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அடுத்தது, சில சமயங்களில் தூக்கத்தினால நன்மையும் இருக்குது. அது என்ன நன்மைலான்னு பார்த்தீங்கன்னா, மரியாளை யோசேப்புக்கு நியமித்தார்கள். அவனுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு. பெற்றுக்கொண்ட நன்மை. அவன் கேள்விப்படுறான். என்ன கேள்விப்படுறான்? மரியாள் கர்ப்பவதியாகி இருக்கிறாள்ன்றத. உடனே அவன் என்ன செய்கிறான்? நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் 18 கடைசியில், அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பர்சாவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அப்படியே அவன் சிந்தித்து கொண்டே தூங்கிட்டான். தூங்கும்போது அவன் தரிசனம் காண்றான். அந்த தரிசனத்தில் ஒரு தூதன் வந்து அவன்கிட்ட பேசினான். சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவியினால் உண்டானது. 20வது வசனம். 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்பார்ன்றதுனால அவருக்கு என்ன பேர்? இயேசு என்று பெயரிடுவாயாக என்று ஒரு தேவதூதன் மூலமாக ஆண்டவர் யாரோட பேசினார்? யோசேப்போட சொப்பனத்தில் பேசுகிறார். உடனே அவன் என்ன செஞ்சான்? அவளை தள்ளி விடாமல் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளோடு கூடி வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது வசனம், அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆண்டவர் சொன்னதுனால 24வது வசனத்திலையும் பாருங்க, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். இல்லாட்டா அவளை ரகசியமாக தள்ளிவிடணும்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் தேவதூதன் மூலமாக அவனிடத்தில் பேசி அவனுடைய ஐயங்களை என்ன செய்கிறாரு? நீக்கிறார். அவன் உள்ளத்தில் எழுந்த அந்த சந்தேகங்களை ஆண்டவர் நீக்கி அவனை பலப்படுத்தி, மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தி அவன் அதை ஏற்றுக்கொண்டு மரியாளை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அதனால் அவன் பெற்றுக்கொண்ட நன்மை என்னது? உலக இரட்சகருக்கு தகப்பனாக இருக்கும் ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றான். அதனால் அவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தார். தரிசனம் காணணும், சொப்பனம் காணணும்னு சொல்லும்போது அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் சில சமயம் தூக்கமே வராது. நல்லா தூங்கி எழும்பும்போது அவன் நித்திரை தெளிந்த பின்பு அப்படின்னு போட்டு வச்சுருங்களா. 24வது வசனம், யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தெளிஞ்சிட்டான். நல்லா புத்தி தெளிஞ்சிட்டு அவளை வேண்டான்னு நினச்சவன் அவளை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அடுத்தது, செய்வது அறியாத யோசேப்பு தூக்கத்திற்கு பின்பு தெளிவை பெற்றான். என்ன செய்யன்னு தெரியாமல் இருந்தவன் என்ன செஞ்சான்? இதை பெற்றுக்கொண்டான். அடுத்தது, பெற்றுக்கொண்ட விடுதலை. ஏரோது யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்து யூதருக்கு பிடித்ததுனால அவன் என்ன செய்கிறான்? பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து 4 பேர் அவனை பாதுகாக்கிறதுக்கு காவலாளிகள் போட்டான். அவங்க மத்தியில் இவன் என்ன செய்கிறான்? தூங்குறான். அன்னைக்கு அவனை கொல்ல முடியாது, ஏன்னா அப்போ பஸ்கா முடியட்டும்னு சொல்லி காத்திருக்கார். அவன் நல்லா நிம்மதியாக தூங்குறான். தூங்கிட்டு இருக்கும்போது செய்யப்படுது, அவர் தேவதூதன் அந்த அறைக்குள்ளே வர்றான். இருட்டாக இருந்த அந்த அறைக்குள்ளே வெளிச்சம் அது வழியாக ஒரு தேவதூதன் வருகிறான். இவனை என்ன செய்யறான்? தட்டி எழுப்புறான். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7ஆம் வசனம். அதுக்கு முன்னால் சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணான். யாக்கோபை கொன்று விட்டான், இப்போ யாரை கொல்றதுக்கு வந்துட்டான்? பேதுருவை கொல்ல வந்துட்டான். உடனே சபையார் அவனுக்காக கூடி ஒரு வீட்டில் கூடி ஊக்கமாக என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணாங்க. அதனால ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி தூங்கிட்டு இருந்த பேதுருவை எழுப்பி சீக்கிரமாக எழுந்து என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தன. தூதன் அவனை நோக்கி, 8வது வசனம், உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றார். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நின்றான். அவனுக்கு தூக்க கலக்கத்தில் இது ஒரு தரிசனம் போல இருக்குது. அப்படியே அந்த தரிசனத்தில் தான் நடக்கிற மாதிரியே நடந்து 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல்னு 4 காவலையும் கடந்து அப்படியே ஊருக்கு நடுவில் வந்துட்டான். வெளியே அப்படியே வீதி வழியே நெடுக நடந்து போனார். உடனே தூதன் நல்ல தெருக்கு வந்த பிறகு தூதன் மறைஞ்சிட்டான். இவனுக்கு அப்போ தான் தெளிவு வருது. தூக்கத்திலேருந்து தெளிவு வந்தபோது ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அவனுக்காக ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்றத அறிந்து அந்த வீட்டுக்கே போகிறான். போய் அந்த வீட்டில் போய் கதவை தட்டி கர்த்தர் எப்படி தன்னை அந்த
சிறை காவல்ல இருந்து என்னை மீட்டார் என்பதை அவர்களுக்கு விவரித்து சொல்லிவிட்டு, விடுதலையானதை சொல்லிட்டு அங்கிருந்து வேறு இடத்துக்கு போறான். எங்க போறான்னா, அப்போஸ்தலர் 12:19 பின்பகுதியில யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அவன் தப்பிச்சிட்டான். இந்த சிறையில் இவ்வளோ காவல் போட்டு இத்தனை பேர் முன்னுக்கும் பின்னுக்கும் நடந்து என்னெல்லாமோ பண்ணாங்க. ஆனாலும் நித்திரையில் இருந்த அந்த பேதுவை தட்டி எழுப்பி கர்த்தர் என்ன செய்தார்? அவனை விடுவித்தார். அப்போ அவன் விடுதலை பெறுவதற்கு அவனுக்கு என்ன தேவையாக இருந்துச்சு? தூக்கம்தான். அவன் நல்லா முழிச்சிருந்தா அவன் என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துருப்பான். ஆனால் அவன் தூக்க வெறியில் ஒன்றுமே தெரில. உடனே என்ன செஞ்சான்? அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த தூதன் பின்னாலேயே போயிட்டான். அப்படி நம்மளும் கர்த்தர் நம்மை வழி நடத்தும் போது அவர் காட்டும் வழியிலே நாம் செல்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய சுய புத்தியின் மீது சாரக்கூடாது. அப்படியே அவன் தேவனிடம் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அவன் விடுதலை பெற்றான். அதுதான் சங்கீதம் 121 நம்ம பார்க்கும்போது, நீ காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அவர் அப்படியே நமக்காக தூங்காமல் இருந்து நாம் தூக்கத்தை இழந்தாலும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அப்போ நம்ம 3 காரியங்களை இதிலையும் பார்த்துருக்கோம். இழப்புகள் எதெல்லாம்னு பார்த்துருக்கோம். நம்ம பெற்றுக்கொண்டவைகள் எவைகள் என்பதையும் பார்த்துருக்கோம். இப்போ இழப்புகள் எதெல்லாம்? இழந்த பலன். சிம்சோன் இழந்து போயிட்டான். அதே மாதிரி கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகள், சோதனையை ஜெயிக்க நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்ன பிறகும் பேதுரு கீழ்ப்படியாதனால அந்த சோதனையில் விழுந்துட்டான். அப்புறம் நமக்கு நிம்மதியான பயணம், நினைவுக்கு நிம்மதியாக டிக்கெட் எடுத்து நிம்மதியாக அவன் நினைவில் இறங்கியிருக்கலாம். ஆனால் அதை இழந்துட்டான். இப்போ இழந்த தூக்கத்துக்காக எங்கேயாவது ஒரு இடம் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியாமல் நம்ம வந்துட்டோம். தர்சீஸுக்கு போவோம் நிம்மதியாக தூங்கி அப்படின்னு நினச்சான். இந்த நிம்மதியான தூக்கத்தை என்ன செஞ்சிட்டான்? தன்னுடைய பயணத்தில் இழந்தான். இப்போ 3 இழப்புகள்: இழந்த பலன், இழந்த வாய்ப்புகள், இழந்த நித்திரை. 3ஐயும் இழந்து பயணத்தையே இழந்துட்டான். வேறு இடத்துக்கு போகக்கூடிய நிலைக்கு போயிட்டான். அடுத்தது பெற்றுக்கொண்டவை. நாம் பெற்றுக்கொண்டவைகள் எதெல்லான்னு பார்த்தோன்னா, ஆதாம் நல்ல அயர்ந்த நித்திரை பண்ண வச்சு ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், எல்லாரையும் நல்ல ஜோடியாக சிருஷ்டித்தார். மனிதனை பார்க்கும்போது மனிதன் மட்டும் தனிமையாக இருக்கிறான். அதை பார்க்குறார். பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 18வது வசனம், ஆதியாகமம் 2:18, தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். எல்லா பழங்கள் எல்லாம் சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தாரு. ஆனால் அவன் மட்டும் தனிமையாக இருக்கிறத பார்த்து இவனுக்கு ஒரு துணையை கண்டிப்பாக உண்டாக்கணும்னு சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி அவனுக்கு என்ன செய்கிறார்? ஒரு அயர்ந்த நித்திரையை உண்டாக்குகிறார். அயர்ந்த நித்திரையை உண்டாக்கி அவன் விலா எலும்புலேருந்து ஒன்றை எடுத்து அந்த விலா எலும்பு எடுத்த இடத்துல சதையால் அதை மூடிட்டு இந்த விலா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை ஆண்டவர் உண்டாக்குறார். அவன் நல்லா தூங்கிட்டு முழிக்கான். அவன் முன்னால் ஒரு பெண் நிற்கிறான். அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும், 23வது வசனம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியார் மனுஷி எனப்படுவாள். அவள் மனுஷின் எனப்படுவாள்னு சொல்லி அவளுக்கு மனுஷின்னு பேர் விடுறான். ஆண்டவர் ஆதாம் கூட்டது போல இவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். அப்போது அவங்க 2 பேரும் ஒன்றாகவே இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஜோடியாக இருந்தார்கள். அப்போ அவங்களுக்கு அயர்ந்த நித்திரையை கர்த்தர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். இப்போ அயர்ந்த நித்திரை செய்ததுனால ஒரு உலகத்தை ஒரு ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டார். அயர்ந்த நித்திரையின் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மை முதலாவது நன்மை, ஆணும் பெண் மனுஷியாக மாறினார்கள். 2வது, யோசேப்பின் மனதில் இருந்த சிக்கலான யோசனைகள், அவளை குறித்து மரியாதை குறித்ததான ஐயம்
அதெல்லாம் நீங்கி அவளை தன் மனைவியாக அவன் ஏற்றுக்கொண்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது பெற்றுக்கொண்ட விடுதலை. பேதுரு நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவன் தூங்கிட்டு இருந்ததுனால அவனுக்கு சொப்பனம் காட்டுறது போல இருந்துச்சான். ரோடு வரைக்கும் அடி 3-4 காவலை தாண்டி வெளியே போகிறான். இரும்பு கதவெல்லாம் தன்னால் திறக்குதான். வெளியே போய் ரோட்டில் பாதி தூரம் நடந்து போன பிறகு தேவதூதன் மறைந்து போயிட்டான். மறைந்து போன பிறகு தான் அவனுக்கு தெரியுது, அவன் புத்தி தெளிதான். தூக்கத்திலிருந்து விழிச்ச மாதிரி அவன் விழிக்கிறான். அப்போ அந்த நித்திரையினால் அவன் என்ன செய்யப்பட்டான்? விடுதலையாக்கப்பட்டான். சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டான். அப்போ நித்திரையினால் நமக்கு நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நித்திரை தேவை கண்டிப்பாக. அந்த நித்திரை சுகமாக இருக்கணும்னு சொன்னால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள். சங்கீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுவார், எப்படி ஒரு அயர்ந்த நித்திரையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா 4ஆம் சங்கீதம் 8வது வசனம். சமாதானத்தோடையே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சமாதானத்தோடையே நம்ம நித்திரை செஞ்சோம்னா நல்ல சுகமாக தூங்கி காலையில் சுகமாக எழும்புவோம். ஏன்? அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அப்போ நித்திரை செய்வதனால நாம் இழந்தவைகளும் இருக்குது, நாம் பெற்றுக்கொண்டவைகளும் இருக்குது. அதனால் நாம் எல்லாவற்றையும் இழந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது, நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். 6 காரியங்களே நம்ம படித்துக்கொண்டோம். 3 காரியங்கள் இழப்பு, 3 காரியங்கள் பெற்றுக்கொண்டவை. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இதுவரைக்கும் கர்த்தாவே தூக்கத்தால் ஏற்படும் நன்மைகளையும் தீமைகளையும் நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, சிம்சோன் தன்னுடைய பலனை இழந்தான் கர்த்தாவே. வெளிலாள் மடியில் படுத்து தூங்கினதுனால இழந்து போயிட்டான் கர்த்தாவே. அதுபோல சுவாமி, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கும்படி நீ சொல்லும் பொழுது பேதுருவும் கர்த்தாவே விழித்திருந்து ஜெபிக்காதபடி இருந்ததினால் அவன் மறுதளிக்கக்கூடிய ஒரு சோதனைக்கு உட்பட்டு விட்டான் கர்த்தாவே. அதுபோல சுவாமி, நிம்மதியாய் பிரயாணம் பண்ண வேண்டிய யோனா நிம்மதியை இழந்து மீனின் வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கொண்டு கடுபாடுபட்டு அது எங்கே போகுது, என்ன செய்யுது, எப்போ கொண்டு நம்மளை வெளியே தள்ளும் ஒன்றும் தெரியாத ஒரு நிலையில் அவை அங்கே மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்து 3வது நாள் வெளியே வந்து அதுக்கப்புறம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் தூங்கும்போது கர்த்தரோடு கூட சமாதானத்தோடு தூங்கணும். அப்போ நம்ம எழும்பும்போது சுகமாய் எழும்ப கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். சில சமயங்களில் தூங்கும்போது கர்த்தர் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் நமக்கு காண்பிப்பார். அப்படித்தான் முதலாவது கர்த்தர் என்ன செய்தார்? ஆதாமுக்கு நல்ல சுகமான நித்திரையை வரவழைத்து ஏவாளை அவனை தூங்க வைத்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உண்டாக்கினார். அதனால் ஆண்டவர் அப்படி செய்து அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கினார். மனிதன் தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லி ஏற்ற துணையை ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு கட்டளையிடுவார். நம்ம நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக காலையிலே சுகத்தோடு எழும்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். 2வது, நிம்மதியான தூக்கத்தினால் பேதுரு விடுதலையாக்கப்பட்டான், சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டான். அதுபோல் நம்ம நிம்மதியாக தூங்கி காலையில் எழும்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம தரிசனம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும், சொப்பனம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் சமாதானத்தோடு கர்த்தரோடு கூட ஜீவித்தால்தான் இந்த மாதிரி கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு இந்த கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறார். அதனால் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெறுகிறான். யோசேப்பு சுய யோசனை நீங்கி தெளிவு பெற்றவனாக மாறுகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து நம்மளை வழி நடத்துவாராக. இதுவரைக்கும் தூக்கத்தால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் தீமைகளையும் நாம் தெரிந்து கொண்டோம். தேவன் தாம் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you all.